ஈரோட்டில் அதிமுக பிரமுகரின் குடோனுக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் அதனை எதிர்த்து தொடரப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். கூடுதல் தகவல். ஈரோடு மாவட்டம் சித்தோடு காவல் எல்லைக்குட்பட்ட அந்த காளிங்கராயன்பாளையம் அருகே அண்ணா நகரில் உள்ள அந்த தனியார் கட்டிடத்துல குடோன்ல ரகசிய தகவல் அடிப்படையில் பறக்கும் படையினர் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி சோதனை நடத்தினார்கள். அப்போது 161 மூட்டைகள்ல 24,150 சேலைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததா அதிகாரிகள் கண்டுபிடித்தார்கள். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட சீலுக்கு அந்த குடோனுக்கு சீல் வைத்தார்கள். அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தியதுல இந்த சேலைகளை அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் 20 நாட்களுக்கு முன் வாங்கி அந்த குடோன்ல வைத்திருந்ததாக தெரிய வந்தது. இதையடுத்து அதிகாரிகள் அந்த சித்தோடு காவல் நிலையத்தில் புகாரம் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் அசோக்குமார் மற்றும் அவரது உதவியாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் தான் இந்த சீலை அகற்ற கோரி குடோனினுடைய உரிமையாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அதுல அந்த குடோன் உரிமையாளர் பாக்கியலட்சுமி தாக்கல் செய்த மனுவில் அந்த சேலை விட்டு பொருட்களை வெளியில் எடுக்க அனுமதி கோரி அந்த மனுவில் கேட்டுக்கொண்டிருந்தார். தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே புடவைகள் வாங்கப்பட்டதாகவும் வரும் தமிழ் புத்தாண்டுக்காக தனது ஆற்றல் அறக்கட்டளை மூலமா துப்புரவு பணியாளர்களுக்கு புடவைகள் வழங்குவதற்காக தங்களிடம் ஆற்றல் அசோக்குமார் ஆர்டர் செய்திருந்ததாக அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இதனிடையே தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டதனால அவற்றை வழங்க முடியவில்லை எனவும் இதனால் குடோனில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். புடவைகளுக்கு வைக்கப்பட்டதற்கும் தேர்தலுக்கும் எந்த தொடர்பில்லை எனவே அந்த வாங்கியதற்கான ரசீதுகள் உள்ளிட்ட ஆவணங்களை காண்பித்து குடோன் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. சீலை அகற்றுமாறு ஆட்சியிடம் மனு அளித்தும் அவர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி எஸ். எம். சுப்பிரமணியம் முன்பு நடைபெற்றது. அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் ஆஜராகி இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது என்பதனால இது தொடர்பாக எந்த ஒரு விண்ணப்பத்தையும் புதிதாக மனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் மேலும் இந்த சீலை அகற்ற உத்தரவிடக்கூடாது என்றும் அவர் எதிர்ப்பு தெரிவித்து வாதிட்டார். இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதி எஸ். எம். சுப்பிரமணியம் அந்த குடோனுக்கு வைக்கப்பட்ட சீலை அகற்ற உத்தரவிட முடியாது என்று கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.